கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். May all praises be to God's holy name today. தேவன் தாமே தம்முடைய வார்த்தையை கொண்டு இந்த நாளிலே நம்மோடு பேசுவாராக. May God speak with us through His word of God today. இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் பண்ணி நிற்கிற நல்ல பிதாவே, In the name of Lord Jesus Christ I pray. என்னுடைய பிரசங்க தலைப்பானது The topic of my message today is மனமடிவு. depression or becoming demoralized. ஜோனா 4:6 The book of Jonah chapter 4 verse 6. ஜோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவருடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் ஜோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். Now the Lord God appointed a plant and made it come up over Jonah, that it might be a shade over his head to save him from his discomfort. So Jonah was exceedingly glad because of the plant. கிறிஸ்தவ வாழ்விலே நமது செய்கைகள் நமக்கும் தேவனுக்கும் சக மனிதர்களுக்கும் மன முறிவுகளை உண்டு பண்ணுகிறது. இதில் மன முறிவுகளை உண்டாக்குறவளை கிறிஸ்தவ வாழ்வில் தவிர்த்துக் கொள்வோம். In Christian life, very often our actions antagonize ourselves, God, our fellow people. So let us avoid all those matters that cause antagonism. முதலாவது குறிப்பாக, As my first point, மனமடிவாக்காதே. do not antagonize. எரேமியா 7:18-19. The book of Jeremiah chapter 7 verse 18 and verse 19. எனக்கு மனமடி உண்டாக அந்நிய தேவர்களுக்கு பானப்பலிகளை வாழ்க்கிறார்கள். அவர்கள் வானராக்கினருக்கு பணியாரங்களை சுடும்படி பிள்ளைகள் விறகு பொறுக்குகிறார்கள். பிதாக்கள் நெருப்பு மூட்டுகிறார்கள். ஸ்திரீகள் மா பிசைகிறார்கள். The children gather wood, the fathers light the fire, and the women knead the dough and make cakes to offer to the Queen of Heaven. They pour out drink offerings to other gods, arouse my anger. அவர்கள் எனக்கா மனமடி உண்டாக்குகிறார்கள். தங்கள் முகங்களை வெட்கப்படுத்தும்படி அவர்கள் தங்களுக்கே அல்லவா மனமடி உண்டாக்குகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். But am I the one they are provoking, declares the Lord? Are they not rather harming themselves to their own shame? முதலாவது, தேவனுக்கு மனமடி உண்டாக்காதே. One, do not antagonize God. இரண்டாவது, உன்னை நடத்துகிறவர்களுக்கு உண்டாக்காதே. Do not antagonize those who lead your life. மூன்றாவது, உன்னோடு கூட இருக்கிறவர்களுக்கு மனமடி உண்டாக்காதே. Do not antagonize those who are with you. இரண்டாவது குறிப்பாக, As my second point, மனமடிவடைந்து போகாதே. do not become demoralized. நெகேமியா 4:3. The book of Nehemiah chapter 4 and verse 5 and verse 3. மூன்றாவது வசனம், The verse 3. அப்பொழுது அம்மோனாகிய தொபியா அவன் பக்கத்திலே நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல்மதில் இடிந்து போகும் என்றான். ஐந்தாவது, அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதையும் அவர்கள் பாவம் உமக்கு முன்பாக கொலைக்கப்படாதிருப்பதாக கட்டுகிறவர்களுக்கு மனமடிவு உண்டாக பேசினார்களே. Do not cover up their guilt or blot out their sins from your sight, for they have thrown insults in the face of the builders. அதிலே முதலாவது குறிப்பாக, 1. மற்றவருடைய வார்த்தையை கேட்டு மனமடிவாகாது. Do not become demoralized by listening to others. தொடர்ந்து செய்யுங்கள். Continue your works. மூன்றாவது, 3. செய்கைகளை விட்டு விடாதே. Do not stop doing a great work. நெகேமியா 6:3. The book of Nehemiah chapter 6 verse 3. அப்பொழுது நான் அவரிடத்திலே ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலை விட்டு உங்களிடத்தில் வருகிறதுனால் அதை மினக்கட்டு போவானேன் என்று சொன்னான். Do not cover up their guilt or blot out their sins from your sight, for they have thrown insults in the face of the builders. மூன்றாவது குறிப்பாக, As my third point, மனமடிவு உண்டாக்கினால், if you become demoralized. யோனாவின் புத்தகம் 4:6. The book of Jonah chapter 4 verse 6. யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் ஜோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். Then the Lord God provided a leafy plant and made it grow up over Jonah to give shade for his head to ease his discomfort, and Jonah was very happy about the plant. அதிலே முதலாவது குறிப்பாக, 1. எரிச்சல் ஆளுகை செய்யும். Anger and annoyance will dominate you. தன் அழிவையும் மற்றவர்கள் அழிவையும் விரும்பும். It will bring about self-destruction and destruction about others. தேவ வார்த்தைக்கு இடம் இராது. There will be no room for God's word. ஆகவே மனமடிவு உண்டாக்காமலும்
நாம் தேவனுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவோம். So let's not become demoralized but fulfill God's desires. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். Let us pray now. தேவன் தாமே இந்த வார்த்தைகள் நம்ம இந்த நாள் முழுவதும் நடத்துவதாக. May God's word lead us throughout இந்த this கிழமை day, முழுவதும் நடத்துவதாக. throughout this week. ஆசீர்வதியும். May God bless us. இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் பண்ணி நிற்கிறோம் நல்ல பிதாவே. In the name of Lord Jesus Christ I pray. ஆமென் ஆமென். Amen, amen, amen.